கடைகளுக்கு போய் நீங்க பொருட்கள் வாங்கும்போது, அந்த கடையில உங்களுக்கு அவங்களோட பிராண்ட் நேமோ, இல்ல ஷாப் நேமோ, இல்ல அவங்க கடையோட லோகோவோ போட்டு கவர்ஸ் குடுத்துட்டு, அந்த கவருக்கு பேக்கேஜ் சார்ஜ் அப்படின்னு உங்கள்ட்ட காசு வாங்குனா, அத நீங்க குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, அந்த மாரி பிராண்ட் நேமோ, இல்ல ஷாப் நேமோ போட்ட கவர்ஸ நம்மள்ட்ட குடுக்கும்போது, இன்டைரக்ட்டா அவங்களுக்கு நம்ம ப்ரமோஷன் தான் பண்றோம். அப்படி இருக்கும்போது, அந்த ப்ரமோஷனுக்கு நம்மகிட்ட அவங்க காசு வாங்கக்கூடாது. அதனால இனிமேல் கடைகள்ல அந்த மாரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இந்த பேக்கேஜ்க்கு வாங்குனாங்கன்னா, கொடுக்காதீங்க. உங்க ரைட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது சம்பந்தமா ஒரு கேஸ் கூட இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்டூடண்ட் ஒரு ஹோட்டல்ல போய் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்றாங்க. அத பேக் பண்ணும்போது அந்த கடையோட, அந்த ஹோட்டலோட லோகோ போட்ட பாக்ஸ்ல அத பேக் பண்ணி குடுத்துட்டு, பேக்கேஜ் சார்ஜும் அந்த பில்லுல வாங்கியிருந்தாங்க. அத கொஸ்டின் பண்ணும்போது அந்த ஸ்டூடண்ட்டுக்கு அந்த ஹோட்டல் ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணாததுனால, இத அவர் கன்சியூமர் கமிஷனுக்கு எடுத்துட்டு போய் அந்த கேஸ வின் பண்ணி அவருக்கான காம்பன்சேஷன் அமௌண்ட்டயும் வாங்கிக்கிட்டாரு.